இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு பார்க்க போறோம். Put your hands together and let's welcome our next contestant on stage. நான் நிருப்பமாஸ் தம்பி. என் நேட்டிவ் பிளேஸ் வந்துட்டு ஒடிசா. ஆக்சுவலி நாங்கள் 20 இயர் முன்னாடியே நாங்கள் தமிழ்நாடு வந்துட்டோம். என் அப்பா இந்தியன் கோஸ்ட் கார்டில் வேலை செய்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் சென்னை வந்தோம். அக்கா பார்ன் ஆகும்போது அவங்க வந்துட்டு 5-6 இயர் வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் விட நான் பார்த்ததுலேயே ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னா நான் வந்து நிருப்பமாவை சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்து நிறையா அவங்க வந்து காது கேட்காதனால வந்து நிறையா விஷயங்கள் வந்து அவங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. திடீர்னு அவங்க இயரிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அது பண்ணணும். நான் டான்ஸில் நல்லா இருக்குன்னு நான் டான்ஸ் பண்ணணும். அவங்கக்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது. அதுக்கான அங்கீகாரம் வந்து இதுவரையும் கிடைக்கல. இந்த வாய்ப்பு மூலமாக கண்டிப்பாக நிருபமாக அவங்க நினச்சதை சாதிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எதனால நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வித் ஆல் யர் சப்போர்ட் அண்ட் லவ், நல்ல ஒரு கைத்தட்டல் மட்டும் இந்த இடத்துல அவங்க நம்ம கொடுத்தாங்க. கிரேட் வைப்ரேஷன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகே. இல்ல உலகத்துல வந்து 7 அதிசயம் சொல்லுவாங்க. இது வந்து 8வது அதிசயம் நினைக்கிறேன். ஏன்னா கேட்க முடியாதவங்க ஒரு பீட் கூட மிக்ஸ் பண்ணல. என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன எனர்ஜி, எக்ஸ்பிரஷனோட, ஸ்டைலோட. ஐ எம் அமேஸ்ட். ஷீ வாஸ் ஃபென்டாஸ்டிக். அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து வார்த்தைகளால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அதனால நாங்க எல்லாருமே எழுந்துட்டோம். ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் மாஸ்டர் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நான். மாஸ்டர் செல்லம், நான் அந்த குழந்தைய வந்து ஒரு அடி இது பண்ணிக்கிறேன். ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன்ப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால செல்லம் கிளி மாஸ்டர் இவங்க கிட்ட என்னன்னு சொல்லுங்க. இவங்க கிட்ட ஆக்சன்ல பேசுறாரு. சூப்பர் சூப்பர். அதாவது சில பேருக்கு கண் இருந்தும் காது இருந்தும் நல்ல கை இருந்தும் 2 கால் இருந்தும் உதவாத இருக்கும் பொழுது குழந்தை ஒன்னும் பண்ணாம அந்த வினோத்துக்கு வந்து சீரியஸா சொல்லணும். பெரிய மென்ஷன் வினோத் மாஸ்டர். நீ கூட வாங்கலாம். வினோத் மாஸ்டர் சீரியஸா ரொம்ப புதுசா இருந்தது. சந்தோஷமா இருக்கு. அந்த எல்லா முயற்சிகளும் வந்து வினோத்தை தான் சேரும். சூப்பர் செல்லம். இந்த மாதிரி நிறைய பேரை நீங்க உருவாக்கணும். இந்த மேடைக்கு எடுத்துட்டு வந்து அதை அழகு பார்க்கணும் செல்லம். இந்த குழந்தை எப்படி இருந்தாலும் செலக்ட் ஆகும். சூப்பர் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். எஸ் சங்கீதா மேம். ஆக்சுவலாக நான் வந்து வெக்கப்படுறேன். நான் இன்னைக்கு டான்ஸர்னே நல்லா சின்ன வயசுலேருந்து டான்ஸ் கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுவேன். ஆனால் இந்த பிள்ளை வந்து எப்படி ஒரு மியூசிக்கே இல்லாமல் சான்ஸே இல்லை. ஸோ I'll come and give you a nice hug. God bless. பின்னாடி இருக்க நம்ம ஜூரி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாருமே செலக்டட் அப்படின்ற ஃபீல் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க தான் டிசைட் பண்ணோம் மாஸ்டர். எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல வந்து இந்த குழந்தை ஸ்பெஷல் கண்டஸ்டண்டா இருந்தே ஆகணும். டான்ஸ் ஜோடி
ஸ்ட்ரீட் டான்ஸ்ல இந்த மெகா ஆடிஷன்ல அடுத்தது யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா, என் பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி என் ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி, அதுக்கப்புறம் என்னோட பெர்ஃபார்மன்ஸ். மணி பயங்கர எமோஷனலா ஒரு ஃபீலோட ஆரம்பிச்சீங்க. கண்ட்ரில தக்காளி அப்படின்னு கலக்கி எடுத்துட்டீங்க. சூப்பர் மணி. பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும். ஸ்னேகா உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மணி கண்டெம்பரரியில் ஆரம்பிச்சு இமோஷ்னலாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து போக்கில் மாறி அங்கே நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு எம்ஜிஆர் சாரோட ஒரு மூமெண்ட் பண்ணி தரீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உங்கள் எக்ஸ்பிரஷன் இமோஷ்னலாக இருக்கும் போதும் சரி, ஹாப்பியாக இருக்கும் போதும் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் எனக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். எஸ் சங்கீதா மேம், இன்னைக்கு எல்லாருமே இந்த மேடையில் ஆடினாங்க. ஆனா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதோ ஒரு ரசனை இருக்கு. சம்திங் இஸ் தேர். நான் எதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அதை என்னோட பெர்ஃபார்மன்ஸில் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் மேம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதை எங்கள் அம்மா பார்க்குறாங்க மேம் ஸ்டேஜில். யூ வில் பி காலிங் த மேம். அம்மா அம்மா எனக்கு டான்ஸ் தான்மா முக்கியம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா நான் வருவேம்மா அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோன்னே திட்டினாங்க. இவ்வளவு பெரிய பையனை வச்சுட்டு இன்னும் நீ போய் வேலைக்கு போறியேன்னு. நான் புள்ளைய பாக்கிறதா பிள்ளை மத்தவங்களை பாக்குறதான்னு பார்த்தேன். மத்தவங்க என்ன ஒண்ணு சொல்லிட்டு போட்டேன், எனக்கு கவலை இல்லை. என் பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் ஜெயிச்சு வந்து எல்லாரும் முன்னாடியும் அவன் சாதிச்சு காமிப்பான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதை இன்னைக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டான். ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜட்ஜஸ் தான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. சங்கீதா மேம் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யா எங்கள் அம்மாக்காக நான் ஜெயிச்சு காமிப்பேன் மேம் இந்த ஸ்டேஜில். வெரி குட். அதே வெறியோட இருங்க. வாழ்த்துக்கள். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். நன்றிமா. தேங்க்யூ. தேங்க்யூ.